Taste the Daily. ஆவடிக்குமார் சார், தை பிறந்ததற்கு பிறகு தமிழகத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு நிறைய அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் தமிழர்கள் தொடர்ந்து தமிழ் மக்கள் கொண்டாடுற பண்டிகை போகி. போகியில் பழையன கடிதலும் புதியன புகுதலும் வலுவல்ல கால வகையினர் ஏன் சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டினுடைய கழிவுகளை கடைந்து விட்டு புதிய ஒரு சிந்தனையோட புதிய ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுக்கிற நாள் தான் பொங்கல். உழவர்கள் தங்களுடைய உணவுப் பொருட்களை அதை கொண்டாடுறது, அந்த உழவுக்கு பயன்பட்ட எல்லாருக்கும் நன்றி கடன் செலுத்துவது, இதுதான் பொங்கலினுடைய அடிப்படையாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுபோல் இன்றைக்கு அரசியல் பொங்கலில் தேர்தல் இந்த ஆண்டு வந்ததனால இந்த 5 ஆண்டுகளாக சுமந்து வந்த கழிவுகளை அகற்ற வேண்டிய நாள் தேர்தல் நாள். இந்த தேர்தலில் கழிவுகளை அகற்றிவிட்டு மக்களுக்காக உழைக்கின்றவர்களை ஆட்சியில் அமர்த்தணுன்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் தேர்தல் ஜனநாயகம். இப்போது இந்த 5 ஆண்டுகளாக அவர்களுடைய வாட்டம், இந்த மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு எல்லாத்துக்கும் யார் காரணம்னா யாரும் காரணம் இல்லை, மக்கள் தான் காரணம். என்னென்னா அவங்க எதையோ அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா மாதிரி 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா, அதற்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் 2 பேரும் ஒரு நல்லாட்சி நடத்தி எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு திட்டமும் அவங்க அறிவித்தது மட்டும் இல்லாமல் அந்த அறிவித்த திட்டங்கள் யாருக்காக அந்த திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த கடைகோடி மக்களுக்கும் பயனாளிகளுக்கும் அந்த திட்டம் போய் சேர்ற வரைக்கும் அவங்க நிர்வாகத்தை சரிப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஒரு தூய்மையான நிர்வாகம் மட்டும் இல்லை, விரைவான நிர்வாகமாகவும் அது இருந்தது. அதனால் திட்டங்கள் ஒன்று அறிவித்தா அந்த திட்டம் கடைகோடி பயனாளிக்கும் போய் சேர்ந்தது. அந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பதவி உயர்வு, சிலருக்கு அவங்களுக்கு சலுகைகள், இந்த மாதிரி எப்போவுமே தொழிற்சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்கள், அரசு அலுவலர்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் எழுப்பிட்டு தான் இருப்பாங்க. அது சமுதாயத்தில் அவங்களுடைய ஒவ்வொரு நேரத்துலேயும் அவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும்னு சொல்லி அவங்க கேட்குறது இயல்பான ஒன்று. புரியுது சார், எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆனால் என்னன்னா, ஏன் இந்த வருஷத்தை எலெக்ஷனால மட்டும்தான் அரசியல் பொங்கலா இருக்கா? இல்லை, அதுதான் இது எல்லாமே அவங்க அன்னைக்கு ஒரு 10 கோரிக்கை வச்சாங்கன்னா அரசாங்கம் கூப்பிட்டு பேசி 1-2 கோரிக்கையை செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு பலன் கிடைக்கும், அவங்க சங்கத்துக்கு வளர்ச்சியாக இருக்கும், அவங்க சங்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள நம்புவாங்கன்றதுக்காக அது எல்லா காலத்துலேயும் பிரச்சனைகளை தொழிற்சங்கங்கள் எழுப்போம். அந்த மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்க சொல்ல கோரிக்கைகள் வந்தது. ஆனால் அந்த கோரிக்கைகளை செய்ய முடியுமா? அந்த கோரிக்கைகளில் நியாயம் இருக்கா? அந்த கோரிக்கை நல்ல கோரிக்கையாக ஒரு உண்மையான எதிர்க்கட்சியாக இருந்தால், ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதியாக இருந்தால் அவர் என்ன செஞ்சுருக்கணும்? இதையெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வந்தால் செய்ய முடியுமா? அதுக்கான நிதி நிர்வாகம் நம்மக்கிட்ட இருக்கா? அதுக்கான சூழல் இருக்கா? அதுக்கான தேவை இருக்கா? இதையெல்லாம் பார்த்துட்டு வாக்குறுதி கொடுக்கணும். இவர் எங்கேயாவது ஒரு 4 பேர் ஒரு கொடியை கட்டிக்கிட்டு நின்றுட்டு கோஷம் எழுப்புனாங்கல்ல, அங்கே போய் நின்றுட்டு என்ன உங்கள் கோரிக்கைன்னு கேட்காம இந்த கோரிக்கையை நான் தான் ஆட்சிக்கு வர போகிறேன் நிறைவேற்றுன்னு சொன்னவர் ஸ்டாலின். அப்படி எல்லார்கிட்டையும் இந்த கோரிக்கையெல்லாம் சொன்னது மட்டும் இல்லை, அவங்க போராட்ட களத்தில் போய் வாக்குறுதி தந்தது மட்டும் இல்லை, அந்த போராடுகின்ற அந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் பொது பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து திமுகவினுடைய வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அந்த ஆனா இப்ப என்னன்னா, சொன்னதுல இருந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இப்ப 4.5 வருஷமா நீங்க எங்களை ஆண்டது போதும், தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. நீங்க ஒரு எதிர்கட்சி, அதனால ஒரு அரசியல் காரணத்துக்காக இதை சொல்றீங்க அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. எல்லாமே அவங்க இந்த கோரிக்கைகளை எழுப்பது கோரிக்கைகளை இனிமே இது உங்க கோரிக்கை இல்லை, இது திமுகவினுடைய கோரிக்கை. திமுக இதை வாக்குறுதியை ஏற்றுக்கிட்டு நாங்கள் இதை நிறைவேற்றோம்னு சொல்லி அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி கொடுத்ததுனால இந்த போராடுகின்ற சங்கங்கள்
எல்லாமே நம்முடைய போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக அந்த அரசியல் கட்சிகள் கூட்டணி சேர்ந்து சீட்டு வாங்கினாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, கூட்டணி சேராமையே ஆதரவு தந்தாங்க. அவங்க கூட்டணியிலேயே ரகசிய கூட்டணியா வந்து இந்த சங்கங்கள்லாம் சேர்ந்து அவங்கள வெற்றிக்கு பாடுபட்டு அவங்கள ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சோன்னா அவங்க சொன்னது என்னன்னா, 100 நாளில் நாங்கள் செய்வோம், இல்லைன்னா எங்கள் வீடு தேடி வந்து கேளுங்க, நான் வந்து சென்னையில் தான் இருப்பேன்னு சொன்னவர் ஸ்டாலின். ஆனால் இவங்க இன்னைக்கு 4.25 வருஷம், இன்னும் ஒரு 2.5 மாசத்துல இவங்க ஆட்சி பறிபோக போகுது. இந்த நேரத்தில் கூட இவங்க கோரிக்கையை பற்றி கேட்கறது கூட வரல. பல முறை போராட்டம் நடத்தினா கூட அவங்க போராட்டம் நடத்த விடுறதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்க சொல்ல போராடுகின்ற உரிமை இருந்ததுனால தான் ஸ்டாலின் அங்க போய் வாக்குறுதி கொடுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு போராடவே விடல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அறிவாலயத்தில் போராடுறாங்க, ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா காந்தி இரவின் சாலையில போராடுறாங்க, ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா டிபிஐல போராடுறாங்க, ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா மெரினாவில் போறாங்க. ஏன்னா இவங்க எங்கேயாவது போராடுறன்னு அறிவிச்சா அனுமதியும் தர்றதில்ல, போராட விடுறதில்ல, அவங்கள வந்து பேருந்து நிலையத்திலே கைது பண்றாங்க. இதனால அவங்க அறிவிக்காம போய் கைது பண்றாங்க. அவங்கள ஏத்திக்கிட்டு தெரு தெருவா வந்து அலைய வைக்கிறது, மக்களையே கொடுமைப்படுத்துற ஆட்சி தான் இது. அதை அகற்றணும்ங்கறதா உங்களுடைய எண்ணம்ங்கறீங்க. இந்த மாதிரி நான் முடிச்சறேன். இந்த கோரிக்கை எல்லாம் எங்களுடைய கோரிக்கைன்னு சொன்ன திமுக 5 ஆண்டுகளாக அந்த கோரிக்கையை பற்றி சிந்திக்காதது மட்டும் இல்ல, அந்த கோரிக்கை எழுப்புகின்ற அந்த சங்க தலைவர்களை ஆள் கடத்துவதை போல கடத்தி கொண்டு போய் ஹவுஸ் அரெஸ்ட் பண்றது, எந்த வகையில இவங்களை துன்புறுத்த முடியுமோ அவ்வளவு சொல்றது. நீங்க ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் பாத்தீங்கன்னா சென்னை மாநகர் கூவத்துல இறங்கி போராட்டம் நடத்துறாங்க. அவங்க எங்க லிஸ்ட் போட்டீங்கன்னு வைங்களேன், 1 மணி நேரத்துக்கு. அதனால இவங்க எங்க கோரிக்கையை நிறைவேற்றணும் சொல்லி எங்களுக்கு ஆசை காட்டி ஏமாத்தின இந்த திமுக, இந்த ஸ்டாலின், இந்த ஆட்சியை இந்த போகியோட நாங்க போட்டு எரிச்சிட்டோம். அடுத்து புரட்சி தமிழர் ஏற்கனவே நல்லாட்சி நடத்தினாரு. நாங்க அதிகமா ஆசைப்பட்டு இருந்ததை இழந்துட்டு இன்னைக்கு பாதிப்புகளை மட்டும் நாங்க சந்திச்சிட்டு இருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க வந்து எல்லா அந்த எண்ணங்கள் எப்படி செயல்முறைப்படுத்த போறாங்க அப்படிங்கறத பத்தி அடுத்த திரும்ப வர ஆவடிக்குமார் சார். என்னன்னா இந்த 4 ஆண்டு காலம் ஒரு மாதிரியும் கடைசி 6 மாதங்கள் ஒரு மாதிரி இருக்கிறது தமிழக மக்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எந்தெந்த காரணிகளை வச்சு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நம்ம அதை உணரலாம்? அதாவது கடந்த 4 ஆண்டுகால அவங்க வந்து கட்சியை பலப்படுத்துறது, குடும்பத்தை பலப்படுத்துறது, கொள்ளடிச்சு எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்றதுல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்ன மாதிரி 4 வருஷத்தை கழிச்சிட்டாங்க. இப்போது அதிலிருந்து மாட்டிக்குவோன்னு பயம் வந்துருச்சு. அப்போ இந்த ஆட்சியை தக்க வச்சாலோடைய நம்ம வந்து சிறைக்கு போகிறதுலேருந்து தப்பிக்க முடியாதுன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த அடித்த பணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து விட்டாவது நம்ம பிடிச்சிடணும் மறுபடியும் நினைக்கிறாங்க. இப்போது அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆர்எஸ் பாரதி நேற்றைக்கு சொல்லியிருக்காரு, இன்னும் இந்த 2 மாதத்திற்குள் எவ்வளவு திட்டங்களை அறிவிக்க போகிறோம் பாருங்கள்ன்றாரு. இது யார் செயல்படுத்துறதுக்கு அறிவிக்க போறாங்க? இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அறிவிச்சாங்களா? அது இதெல்லாம் அப்பட்டமா தெரியுதுல. அதுதான் இப்போ கடைசி 2 மாசத்துல அறிவிச்ச அறிவிப்பு மட்டும் தான் இருக்கும். இன்னும் ஜீவோ கூட பாஸ் பண்ண முடியாது. இன்னும் அறிவிப்போன்றாரு. அதுல இருந்து ஏமாத்துறதுலன்றது உறுதியா இருக்கிறன்றதுல அவர் ஒத்துக்கிறாரு. அடுத்து நான் கேட்கிறேன், இவங்க அறிவிச்ச திட்டங்கள் நீங்க சொன்னீங்களா, அது பட்டியலிட்ட நேரம் அந்த 4 திட்டத்தை தவிர எந்த திட்டமும் இல்லை. ஆனா இவங்களுடைய திட்டங்கள்னு சொல்லி அறிவிச்சதை பார்த்த உங்களோட ஸ்டாலின் உட்கார்றாரு, ஸ்டாலின் நடக்கிறாரு, உதயநிதி, இதெல்லாம் ஒரு திட்டமாக அறிவிச்சு இவங்க பாட்டுக்கு ஒரு டெய்லி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறது, அதுக்கு வந்து எல்லா பத்திரிகைகளுக்கும் விளம்பரம் தர்றது, அதை வச்சுக்கிட்டு இந்த ஊடக மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு டிபேட் நடத்துறது. அதுக்கு அந்த திட்டத்துக்கு ஒரு பைசா ஒரு பணியாளர் நியமிக்கிறது இல்லை, அந்த திட்டத்துக்கு ஒரு அலுவலகம் கிடையாது. எல்லாம் இருக்கிற அந்த அரசு பணியாளர்கள் இன்றைக்கும் பல காலி இடங்களை நிரப்பல, புதுசாக யாரையும் பணிக்கல. அதே ஊழியர்கிட்ட இந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் வேணாம், இந்த ஏற்கனவே ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே வாங்கின மனுக்கள்
பொட்டியில போட்டு பூட்டி கொண்டு போனாரு. அந்த மனுக்கள் மேல நடவடிக்கை இருந்தா இந்த திட்டங்கள்லாம் தேவையே இல்லையே. சரி, அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு? இப்ப கடைசியில வந்து இந்த ஆண்டு தொடக்கத்துல உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டம் அறிவிச்சார். இது என்ன திட்டம்னு கேட்டா, அரசு ஊழியர்கள்லாம் போய் மக்களை தேடி போய் உங்க குறையை கேட்டு அதை தீர்வு காணுவாங்கன்னாரு. அது என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கு பள்ளிக்கூடங்கள்லாம் விடுமுறை விட்டுட்டு அங்க போய் உங்க முகாம் நடத்துறேன்னு அதுக்கு தான் வரேன் சொல்லிட்டு இவரை போய் அதே வருவாய்த்துறை அதிகாரிகள், அதே கலெக்டரேட்ல இருந்த தாலுகா ஆபீஸ்ல இருந்த அதிகாரிகள் கொண்டு போய் அங்க உட்கார வச்சாரு. அங்க காலி பண்ணிட்டு இங்க உட்கார வச்சாங்க. அதுல மனு வாங்கினாங்க. இப்போ அது பார்த்தா கொஞ்சம் மனு தான் வைகை ஆத்துல போச்சு, மீதி எங்க போச்சுன்னு தெரியல. அது தேடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இப்போ என்னன்னா கனவு காணுங்கள். இந்த கனவு காணுங்கள் திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வச்சார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வச்ச உடனே அங்கே உடனே அது அந்த திட்டம் என்னன்றதை விளக்குறாரு மக்களுக்கு. அங்கே உடனே வந்து ஒரு கல்லூரி மாணவி அவங்க கிட்ட கேட்குறாங்க, உங்கள் கனவு என்னம்மான்னு. எங்கள் ஊருக்கு ஒரு மினி பஸ் வரல, அந்த மினி பஸ்ஸை கொடுங்கன்றார். அப்புறம் ராணிப்பேட்டையை சேர்ந்த ஒரு அம்மா அவங்க கிட்ட கேட்குறாரு, அவங்க எனக்கு பேங்க்ல லோன் கிடைக்கல, அந்த லோன் வாங்கி கொடுங்கன்றாரு. இதுதான் அவங்க ஸ்டாலின் போட்ட அந்த உங்களோட முதல்வர் உங்களோட நல்லதான சார் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இல்லைங்க, அதுதான் சொல்ல வரேன். ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. அப்போ அந்த திட்டத்துல அவங்க மனு கொடுத்துருப்பாங்கல்ல, அப்போ செஞ்சிருந்தா அவங்க ஏன் கனவு காண்றாங்க? இத வந்து ஒரு செயலை வந்து அப்போ இவர் கேட்கறது மட்டும்தான் ஒன் வே கம்யூனிகேஷன் தான் நடக்குதுங்கறீங்க. உண்மையான ஒரு முதலமைச்சர் இந்த திட்டம் வந்து செயல்படணும்ன்ற நோக்கத்தோட அறிவிச்சிருந்தா அவர் அங்கேயே பக்கத்துல உடனடியாக செயல்படுத்தி இருக்கணும். அமைச்சர் நாசர் இருந்தாரு அங்க, சட்டமன்ற அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. அவங்களை கூப்பிட்டு ஒரு மினி பஸ் அவங்க எவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை கூட கொடுக்காம நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு மக்களுடைய ஒரு கல்லூரியில படிக்கிற மாணவி அது கேக்குறாங்க, அது தரலையேன்னு கேட்டு ஒரு அவங்களை வந்து அங்க கண்டிச்சு உடனடியா நடவடிக்கை எடுத்து இல்ல அந்த அதிகாரிகள் வந்து ஏன் நடவடிக்கைன்னு கேட்டிருந்தா அப்ப இது வெறும் கண்துடைப்பு நாடகம். இது வழக்கமா மனு வாங்குறது. இதுதான் சொல்றாரு. இது போல இன்னும் நிறைய திட்டங்கள் அறிவிப்போம், அதுக்கு நிறைய இது போல இன்னும் திட்டம்ல இது போல அறிவிப்போம், ஆனா நாங்க செய்ய மாட்டோம். நன்றி. இதே உங்க இறுதி